ஹலோ காய்ஸ், எனக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ வீடியோவில் இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து க்ரோ கடன் விளையாடுவேன், ஸ்டேட் பில்டிங் விளையாடுவேன், பிளாக் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய கேம் விளையாடுவேன். ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸ்னாலே நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா அது என்னோடய ஃபேவரெட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோ கார்டனில் என் கார்டனை வந்து டூர் விசிட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைமாக நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறது பெட் ஷாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து செகண்ட் ட்ரெயிலர் வந்து அன்லாக்கில் இல்லை. நான் வந்து வேகப்பட்ட வாட்டி ஃபீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐ வாண்ட் செல் மை பெட், ஹவு மச் இஸ் திஸ் ஒர்த், ஹவு டூ மை பெட்ஸ் கெட் ஹோல்டுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்திங்களா, அதான் மெயினு. நான் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது அது எனக்கு எதுவுமே புரியல. பிகாஸ் வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, லெவல் அபவ் 10 இல்லை லெவல் 10 இருந்தால் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஃபோர் பெட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இடம் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி ஒன்றும் கிடைக்கல. அதனால் இப்போ நான் வந்து 4 பெட்ஸ் வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 4 பெட்ஸ் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு அன்காமன் இல்லைனா காமன் அது ஒரு வேஸ்ட்டு பெட் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 20 ஏஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஷோ மீ பெட் இன் ஃபோர்க்கில் அதுக்குள்ளே போய்க்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டோட பா மாதிரி வச்சுருக்குல அதை இதோட போய்க்கோங்க. இதுக்குள்ளே தான் இதுக்குள்ளே போயிடாதீங்க. இந்த பெட் இதில் இதுக்குள்ளே போய்க்கோங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா பெட் எக்யூப்க்கு, இது வந்து எக்ஸ்ட்ரா சால்ட்டுக்கு. நான் வந்து பார்த்துட்டுனா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ ஜாய் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேர் என்ன, சில்வர் மங்கி வச்சுருந்தேன். அது வந்து 20 ஏஜஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணி ட்ரேட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்ததுனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. இல்லைனா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய பெட்டு ஒரு லெவல் 30க்கு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போயும் கூட என்கிட்ட ஒரு லெவல் 30 பெட் இருக்குது, இந்த ரெட் பாண்டா. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு டிவைன், அதனால என்னால் வந்து இதை தர மனசு வரல, நான் அதை விட்டுட்டேன். அதனால் வந்து என்னோடய டாக் வந்து ஏன்டா இவ்வளோ இதாகிடுச்சு, ஏன்டா எனக்கு டாக் வச்சுருக்க, இல்லைங்க என்கிட்ட கோல்டன் லேப் கூட இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிறையா டாக் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு லெவல் 30 எடுத்துகிட்டு போயிட்டு நான் அதை ஈஸியாக வந்து இன்னொரு பெட் அதுக்காக செட் பண்ணிப்பேன். ஸோ தேவையெல்லாம் போயிட்டு அசன்டேட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்களா என்னோடய 1 QIயும் காலி பண்ணி விட்றோம். லைவ் செஞ்சு போய் அசன்டேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட் அப்ளிகேஷன் செகண்ட் காமிச்சு போய் பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை ஸ்டாக்கில். இதான் வந்து பார்த்திங்கன்னா என் கார்டன். நான் ப்ரைவேட் சர்வராக இருக்கிறதுனால வேறு எவனும் கார்டனில் இல்லை, நான் மட்டும் தான் ப்ரைவேட் சர்வர். இதான் வந்து பார்த்திங்கன்னா என் கார்டன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் கேட் இருக்குது தெரியுமா, நான் வந்து இதை வந்து ஜென் அப்டேட்லலாம் இருக்கல. நான் வந்து ஜென் அப்டேட்டில் வந்து கேமில் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இந்த கேமில் வந்து அவ்வளோ வந்து எந்த இதுவும் தெரியாது. ஆனால் இப்போ ஒரு நேற்று தான் வந்து இந்த கேட் எடுத்தேன். எப்படி அந்த பேண்டு கேட் எடுத்தேன்னு கேட்குறீங்களா, ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மொபைலில் விளாட்றீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெடீம் கோட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கேப்ஸில் TORIGATE டோரி கேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறமா வெளில வந்துடு வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து கிளைம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளைம் பண்ணிங்கன்னா கோட் ஹேஸ் ஆல்ரெடி பீன் கிளைம்னு இருக்குல்ல. அப்புறமா வந்து இந்த ஜாப்பனீஸ் ஸ்டோரி கேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் வந்து நான் வந்து இதோட எடுத்தேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா வந்து ஒரு காஸ்மெட்டிக், அதெல்லாம் விட்டு தருங்க, அதெல்லாம் நம்ம பற்றி பேசுவோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என் மெயின் காஸ்மெட்டிக் ஏரியா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் தனியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கோஸ்ட் வச்சார். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பெட் ஏரியா. ஆல்ரெடி இங்கே சால்ட் வைக்க இடம் இல்லைடா, நிறையா. இங்கே பாருங்கள் என் சீட்டை வேஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால் இவ்வளோ இருக்குது. இதை மட்டும் பிளான் பண்ணுவோம். இது வந்து நான் டெய்லி பாஸில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் பிளான் பண்ணிடுவோம். ஏன் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ளூ ஜே வந்து இருந்ததுன்னா அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இதுலேருந்து எடுத்தேன். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய செகண்டு தேர்டு பெஸ்ட்டு வந்து காசு செலவு பண்ணாமல் எடுத்த இதுனா இதுதான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த
நம்ம ஒரு ஸ்குரல் மாதிரி இருக்கும்ல அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஜாய் தான் அது ஃப்ரீயாக எடுத்தது. பெட் அது ஆக்சுவலி ஃப்ரீயாக எடுத்தது. ஃப்ரீயாக வந்து பெட்டெல்லாம் எடுக்க முடியும்னு தெரியாது. ஆனால் நான் 999 பில்லியன் வெறும் 999 மில்லியன் வச்சு நிறையா வந்து பெட் வந்து க்ரியேட் பண்ணேன். அப்புறம் என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் வந்து இந்த கிரிம்சன் தான் தான். நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ எனக்கும் இந்த மாதிரி கார்டன் ஆக்கணும்னு ஆசை. ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ போடணுன்னா சுத்தமாக வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ நான் வந்து எப்பயுமே லைவ் போட மாட்டேன். எனக்கு லைவ் எப்படி ஒர்க் ஆகும், லைவ் எப்படி போடணுன்னு ஒரு எதுவும் தெரியாது எனக்கு அதை பற்றி சுத்தமாக. ஆனால் நீங்கள் வந்து சும்மா வந்து இந்த சீட் ஷாப் ரீஸ்டாக்குன்னு சொல்லும் போது லாஸ்ட்டில் கிரிம்சன் தானு கிரேட் ஆப்பிள் கிட்டே வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து மேலே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது டொமேட்டோ இருக்கா ஸ்டாக்கில் வாங்கு, இது இருக்கா ஆரஞ்சு இருக்கா வாங்க 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 வாங்க, ப்ளூபெரி இருக்கா வாங்கு, ஸ்ட்ராபெரி வாங்க வாங்க வாங்க, இதை வாங்க. அவ்வளோதான். அப்புறம் முக்கியமாக டெய்லி டேட்ஸில் இருக்க எல்லாத்தையும் வாங்குங்க. ஏன்னா எல்லாமே வந்து பயங்கரமானது. பார்த்தீங்கன்னா தெரியும், டிவைன், மித்திக் மித்திக் மித்திக். ஓகே புரியுதுன்னு நினச்சிக்கிறேன். அப்புறமா வந்து உங்களோட இதை வந்து இவங்ககிட்ட போயிட்டு சும்மா போட்டேன் இவன் சொல்லுமா இன்னொரு பிளாப்ளாப்ளான்னு சொல்லி போட்டுறாதீங்க. பிகாஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்டரை ஃபுல்லாக சேவ் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விச்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ காசுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க இவங்ககிட்டேருந்து வாங்கி நீங்கள் எப்போயும் ஒரு பெட் வாங்குனீங்கன்னா அது வந்து லிமிட்டட் கிடையாது. லைக் ரெட் பேண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் அப்டேட் ஈவெண்ட்டில் வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபாலா ஜென்னான்னு ஞாபகம் இல்லை, ஜென் அப்டேட்டோட ஃபால் அப்டேட்டில் தான் வந்திருக்கும். அப்போ வந்து ரொம்ப வந்து இங்கே பாருங்கள் காட்லி ஸ்ப்ரிங்க்லர் வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் பேர் நம்ம வாங்கிடுவோம். இப்போ வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்த பெண்ணா வந்து ரெட் பேண்டா தான் நினைக்கிறேன். அதாவது அந்த ஈவெண்ட்டில் டிமாண்டாக இருந்தது. அந்த ஈவெண்ட்டில் வந்து டிமாண்டாக இருந்தது. இந்த ஈவெண்ட்டில் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. இருங்க கேவ் டிக் பண்ணிப்போம். லெட்ஸ் கோ டிக். ஓகே 7 இருக்குப்பா. 1 மிஸ்ஸு, 2 மிஸ்ஸு, 3 மிஸ்ஸு, 4 ஓகே மிஸ் ஆகலப்பா மிஸ்ஸு, 5 ஓகே 6 ப்ரோ. ஓகே எனக்கு எப்படியோ ஒரு நல்லதாக கிடைக்க. ஜாம்பி ஃப்ரூட் சீடா, ஓகே குட். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஜாம்பி ஃப்ரூட் சீடு இருக்குது. இந்த கோல்டன் லேபர் என்ன சீடை டிக்கப் பண்ணியிருக்குன்னு தெரியலையே. இதில் போய் நிற்போம். கேரட் தானே இது, கேரட்டே தான். கேரட்டு தவிர இது ஒரு சீடையும் டிக்கப் பண்ணாது. நீங்கள் போய் கூட. அண்டு நானும் இந்த கேமில் அவ்வளோ ப்ரோ கிடையாது. ஸோ நீங்கள் எங்களுக்கு கேட்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து இந்த அசண்டட் ஏரியா வந்து ஏன் ப்ரோ இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த அசண்டட் தானே அசன்ஷியன், இந்த அசன்ஷியன் ஏரியா வந்து ஏன் ப்ரோ இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. இவங்கிட்ட போய்த்து இந்த அசன்ஷியன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீபர்த் பண்ணுற மாதிரி தான். ஆனால் உங்களோட 1 குவாட்ரிலியன் இருக்குல்ல, குவாட்ரிலியன் மில்லியன் எவ்வளோ வச்சுருந்தீங்களான்னு சரி, உங்களுக்கு 1 ட்ரில்லியன் மேலே எவ்வளோ இருந்தாலும் அவன் எடுத்துப்பான். ஆனால் அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கார்டன் லெவல் 10க்கு போகாது, எதுவுமே மாறாது. அவன் வந்து பார்த்திங்கன்னா சச் யூஸ்லெஸ் ஃபெல்லோ. நீங்கள் வந்து அவன்கிட்ட வந்து சச் யூஸ்லெஸ்னால் ரொம்பலாம் யூஸ்லெஸ் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல பெட்டர் தான். ஓரளவுக்கு பெட்டர் தான். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஜாம்பி ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். அது எங்கிட்ட இருக்குது. இப்படி தான் அது வந்து பார்த்திங்கன்னா வளரும். இதான் ஜாம்பி ஃப்ரூட். ஜாம்பி வந்து பார்த்திங்கன்னா கையில் ஹார்ட் மாதிரி ஒரு ஃப்ரூட் வச்சுருக்கு, அதுதான் ஜாம்பி ஃப்ரூட். அப்புறம் இதோட பேஸ் வேல்யூ வந்து நான் சொல்லிக்கிறேன். அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது. 54,000 54,000 மறுபடியும் நம்ம இங்கே போனோம்னா அது வளர்ந்துருக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். இதான் என்னோடய செகண்ட் கை. ஓகே வாங்க அசன்ஷியன் டாபிக் போகும். ஓகே அசன்ஷியன் டாபிக் போகும். இப்போ அந்த அசன்ஷியன் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, நீங்கள் பார்த்த மாதிரி அவன் வந்து ரொம்ப கஷ்டமான ஃப்ரூட்ஸ் கேட்பான். இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்கும். பெட்டு இன்வென்டரி இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்வென்டரி தான் கெப்பாசிட்டி அப்கிரேட் பண்ணாமல். இந்த
காஸ்மேட்டிக் இருக்குல்ல, இந்த இன்வென்டரி வந்து என்ன பண்ணணும்னா 20க்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய இது வந்து அன்லாக் பண்ணி விடும். அது என்னது, உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்டோரேஜ் அன்லாக் பண்ணும். அப்புறம் இந்த பிளான்ட் வந்து அடிஷ்னலாக வந்து 10 பிளான்ட் வச்சுக்கலாம். பெட் இன்வென்டரி வந்து உள்ள இன்வென்டரிக்கு வந்து கெப்பாசிட்டி தரும். ஓகே, இது வந்து எக்குக்கு. இது வந்து சேவ் சால்ட்டு. இதுதான் எனக்கு வந்து இன்னொரு சால்ட் வேணும். அது வந்து நான் அது மட்டும்தான் அசென்டட் பண்ணி எடுத்த ஒரே ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிட்டு உங்கள் கார்டன்லாம் வராது. ஆனால் நீங்கள் இந்த இது ஃபுல்லாக ஷெக்கிள்ஸ் ஃபுல்லாக போயிடும், ஃபுல் ஷெக்கிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் போயிடும். ஓகே, புரியுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா காசும் போயிடும். அதே மாதிரி இந்த மேங்கோ ட்ரீ போயிடும். ஆனால் உங்கள் கார்டன் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம நிறையா பேர் வந்து ஃபஸ்ட் டைமாக ஸ்ட்ராபெரி சீட் வந்து என் டாக்டே உப்ஸ், இது ஸ்ட்ராபெரி சீட் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தான் அந்த கார்டன் கைட்லேருந்து தான் நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் எடுக்கணும். அங்கே போய்ட்டு அசெண்டடில் போய்ட்டு ப்ரோ அசெண்டட் இருக்கும் ப்ரோ, நான் போய் அசெண்டட் பண்ணி அசென்ஷனா நம்ம வந்து அது ரீபத் பண்ணி நம்மளோட ரீபத்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாது. ஜஸ்ட் வந்து அவன் வந்து 10 காயின்ஸ் வந்து தருவான், கார்டன் காயின்னு. அந்த கார்டன் காயினை வச்சு தான் நீங்கள் வந்து வாங்கணும். அதுவும் 1 டேக்கு 1 அசென்ஷன் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது பண்ணணும்னு காமிக்கும் ஆக்சுவலி. ஓகே, மென்ஷன் ட்ராவலர் ஹேஸ் அரைவ்ட். நான் வந்து இதை ஃபால் அப்டேட்டில் வாங்குறோன்னு சொன்னேன்ல, இதான் அப்டேட், ஹனிபி அப்டேட்டா. இந்த மாதிரி வந்து நிற்கும் போது இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, புரியுதா? டேய், எனக்கிட்ட ஹனிலாம் எதுவுமே இல்லைடா. ஓகே, இங்கே வந்து இதை ஸ்டாக்கில் வச்சுருக்கேன். இதில் என்ன கிடைக்கும்? ஓமை கார்டு 20 கிடைக்க சான்ஸ் இருக்கா? ஸோ ஹனி கிராஃப்டர். ஓகே, இவங்கிட்டேருந்து நம்ம வந்து நிறையா வாங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் எல்லாத்தையும் ஹனியாக மாற்றிடுவோம். They call my plant. Let me see. No, polyined plant. Polyined plant na? ஓகே, எனக்கு தெரியல. அந்த கான்செப்ட் விடுங்க, அந்த கான்செப்ட். ஓகே, என்னடா இவன் இருக்கான், எவ்வளோச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸ்போக்கி மார்க்கெட் போய் பார்ப்போம். என்கிட்ட ஏன்னா 0 தான் இருக்குது. 0 தானே? ஓகே ப்ரோ, 7 வச்சுருக்கேன் ப்ரோ. 7 வச்சு ஒன்றும் வாங்க முடியாதுன்னு. ஆமாம், இதுலேயே வந்து இதில் எப்போ பாருங்களேன். ஓகே, இதில் எதுவும் ஸ்டாக்கில் இல்லை. உங்களுக்கு வந்து இதை மட்டும் கணக்குறேன். இதுலேயும் அது ஸ்டாக்கில் இல்லை. இந்த கோட் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கேமுக்கு. அது கோட் தான், ஆனால் அது வந்து GOAT கிடையாது. இது வந்து ஒரு வேஸ்ட்டு. அது வந்து GOAT கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. GOAT கிடையாது. அது சும்மா ஒரு வேஸ்ட்டு கோட். போயிட்டு அது என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரில அவ்வளோ. ஆனால் அது வந்து வேஸ்ட் கோட். வேஸ்ட் என்ன பண்ண தெரில. ஓகே, பேலன்ஸ் 2 தான் இருக்குது. ஏதாச்சும் வாங்க முடியாது. விச்சே பாலி இந்த ஃப்ரூட் எப்போ வரும்னு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். எனக்கு வந்து இதுலேருந்து எடுத்து இந்த எல்லா பிளான்ட்டையும் சப்மிட் பண்ணி நம்ம வந்து அங்கே இருக்க கிரேட் பம்கின், இந்த கிரேட் பம்கின் வாங்க போகிறோம். இருங்க, வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா? திஸ் பிளான்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வந்து எது தேவைப்படுது தெரியுமா? ஹனி பீ கிராஃப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூஸ்லெஸ் தான் கிடச்சிட்டு. எனக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த பிஎக் தேவைப்படுது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ரீசனாக தான். அது வந்து பிஎக் வந்து அவங்க வந்து ஆன்டி பிஎக்குன்னு சொல்லி ஒரு பிஎக்கை வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இது அவசியம். நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் இங்கே ஏஷியன் பம்கின் கிட்ட இது கேரட் சீடை தவிர வேறு எந்த சீடையுமே டிக்கப் பண்ணாது.
பார்த்தீங்களா எவ்வளோ ரிவார்டுன்னு 4 கேண்டி கான் 4 கேண்டி கான் 2 கேண்டி கான் பம்கின் ட்ரேடு இவன் தாங்க மாசு. இங்கே பார்த்தீங்களா 16 கேண்டி கான் தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் கேண்டி கான் தான் இருங்க, நான் போய் அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சம்ஹவ் நம்மளுக்கு வந்து இதில் வந்து 16 கிடச்சிருக்கா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து விச்சஸ் ப்ளூமை வாங்குவாங்க. ஆனால் இதை விச் ப்ளூமா அது பேர் என்னமோ சும்மா அதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல யூஸ்லெஸ். அது வந்து அவ்வளோ வாங்காதீங்க யாரும். அது என்ன பண்ணுன்னா ஓகே விச்சஸ் ப்ளூ இருக்கா, இதை வந்து எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வந்து இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே பார்த்தீங்கன்னா அழகாக பறப்பான், அவ்வளோதான். அதுவும் 5 நிமிஷத்துக்கு பறப்பான். 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பறக்கணும்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் கூட எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே புரியுதா? அதான் 5 நிமிஷம்னா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. 5 நிமிஷம் 5 நிமிஷம் கூட கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர்லாம் இருந்தால் 5 நிமிஷத்தில் விடாதீங்க. டப்புன்னு வாங்கிக்கோங்க. பெட் ஷாப்பில் வந்து நான் சொன்ன மாதிரி பெட் இன்ஃபோ உங்களுக்குலாம் தெரியும். இப்போ பாக்கி இருக்கிறதுலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி கடைசியாக அந்த சீட் ஷாப்பை மட்டும் செக் பண்ணிட்டு என்னோடய அன்பான கார்டனை வந்து செட் பண்ணுறேன். உங்கள் கோகனட் சீட்னால் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஜங்கிள் மேக் பண்ணுறவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். டூரிஸ்ட் ஹாலோவின் ஜங்கிள் அதான் ரேப்பர்லாம் இருக்குது. ஓகே என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னோடய கார்டன். ஓகே 3 பீன் ஸ்டாக், 5-6 கேக்டஸ், 1 கூல் ரூட், 2 கேண்டி கான். அப்புறம் இது வந்து எல்லாருமே வச்சுருக்க வேண்டியது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் போய் உட்காந்துக்கிறதுக்கு இது வந்து ஒரு கேஜெட் மாதிரி. அப்புறம் என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் 4-5 சுகர் ஆப்பிள், 2 எம்பல் லில்லி. அப்புறம் இந்த இது பேர் என்னடா, இது பேர் என்னப்பா, ஓகே இது என்னமோ ஒன்று இந்த லோட்டஸ் மாதிரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா அது. இந்த ஜாப்பனீஸ் ஆர்ச். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 கோகோனட். இதான் என்னோடய காஸ்மெட்டிக் ஏரியா. ஒரு இருங்கண்ணா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தந்துடுறேன். 25 ஆப்பிள் அண்ட் இந்த மெயின் ஏரியா, இந்த பெட்டி ஏரியா அண்டு இதான் அந்த ஒரு கேண்டி கார்ன்ஃப்ளவர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனானா ட்ரீ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனானா டெய்லி யூஸ் தான் கிடைக்கும். அப்புறம் என்னோடய ஃபென்ஸ்லாம் நான் வந்து காமிச்சிட்டேன். ஓகே இதான் வந்து என்னோடய ஃபென்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த லாஸ்ட்டாக என்னோடய செகண்ட் சால்ட்டை காமிச்சிடுறேன். இதான் என்னோடய செகண்ட் சால்ட். ஓகே ரொம்பலாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே இவ்வளோ தான் என்னோடய செகண்ட் சால்ட். ஃபுல்லாக வந்து சும்மா காஸ்மெட்டிக் வச்சு பண்ணியிருப்பேன். கேரட்டு நிறையா இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து எதுவும் பார்க்க அவ்வளோ இருக்காது காஸ்மெட்டிக்கு. நான் வந்து இதோட ஜப்பனீஸ் டோஜோவாக மாத்திரம் இருக்கேன். எனக்கு நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டி கான் இருக்கும். இதான் என்னோடய இது பார்த்துக்கோங்க. என்னத்தா வந்துட்டேன். ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம்.